அன்பான ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து வர்றதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் எனக்கு ஃபோன் செய்து பேசுகிறீர்கள். கடந்த வாரங்களுக்கு முன்பாக யோனா தீர்க்கதரிசியை பற்றி யோனாவின் அடையாளம் என்று வேறு ஒரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை என்று மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை நாம் தியானித்தோம். அதை பார்த்துவிட்டு திருப்பூரிலிருந்து ஒரு சகோதரர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன். உங்கள் செய்தியை நான் ஜாய் டிவி மூலமாக பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுகிறேன். அந்த செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று அவர் பேசினார். அவர் சொன்னார், நான் தான் அந்த யோனா. என்னால் தான் என் குடும்பம் இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாக இருக்குன்றதை இன்றைக்கி நான் உணர்ந்துட்டேன். என் கண்ணை, ஆவிக்குரிய கண்ணை திறந்துட்டீங்க. நான் எனக்கு கிட்டத்தட்ட 67 வயசு ஆகிறது. இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. எனக்காக ஜெபியுங்கள். நான் நிறையா எங்களுடைய ஆர்சி ஃபாதர்கிட்ட நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்வேன். ஆனால் அன்றைக்கி செய்துவிட்டு அன்றைக்கி அநேக முறை பாவத்தில் விழுவேன். இப்படி பலவிதமான ஊழியக்காரர்கள் மத்தியில் நான் ஃபோன் செய்து ஜபிக்கிற அன்றைய நாள் தான் அநேக இச்சைகளிலே விழுகிற வாய்ப்புகளை எனக்கு அதிகமாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் குடும்பத்தில் பிரச்சனை. பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகலை. சண்டை, குடும்பத்தில் சண்டை, நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை. இப்படி என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவர்கள்தான் என்று நான் யோசித்து சண்டை போடுவேன். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய செய்தியின் மூலமாக, இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக வந்த இந்த செய்தியின் மூலமாக என் கண்ணு திறக்கப்பட்டது. என்னால் தான் என் குடும்பத்தில் பிரச்சனை. நான் தான் அந்த யோனா அப்படி என்பதை அந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொண்டேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னார். நான் உடனே சொன்னேன், உனக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாங்க, எத்தனையோ பாஸ்டருங்க ஜெபம் பண்ணிட்டாங்க. எத்தனையோ ஃபாதருங்கிட்ட நான் பாவ சங்கீதனம் பண்ணேன். எனக்கு இந்த இச்சையிலேருந்து விடுதலை இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ நான் எப்படி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியும்? நான் ஜெபம் பண்ணாலும் அதான் தானே, அந்த நிலைமை தானே உங்களுக்கு வரும். அதிகமாக தான் நான் எந்தெந்த பாஸ்டர்கிட்ட நான் ஜெபிக்கிறேனோ அடுத்த நிமிஷமே நான் அதிக எச்சியில் விடுறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நான் ஜெபம் பண்ணால் திரும்ப எச்சியில் ஓந்திங்கன்னா அப்புறம் எனக்கு தானே அந்த கெட்ட பேர். அதனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னே. என்ன பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்கன்னார். ஆமாங்க, உங்களுடைய வயிற்று வலிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டாக்கா உங்கள் வயிற்று வலி சரியாயிடுமான்னேன். உங்களுடைய பசிக்கு நான் சாப்பாடு சாப்பிட்டா உங்கள் பசி ஆறிடுமா அப்படின்னு. ஆறாது. அப்போ உங்கள் வயிற்று வலிக்கு நீங்கள் தான் மாத்திரை சாப்பிட்ணும். உங்களுடைய உபத்திரத்துக்கு, உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தான் விடுதலை பார்க்கணும். விடுதலைக்கான வழியை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. அப்போ அவர் ஆர்சியிலேருந்து நான் வந்தவன் பேக்ரவுண்டு அப்படின்னதுனால நான் சொன்னேன், அன்னை தெரசாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அன்னை தெரசா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னார். அன்னை தெரசா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு மீன் துண்டை போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீன் துண்டை நீ போட்டனா அவனுடைய ஒருவேளை பசியை நீ ஆற்றுகிறாய். ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தாய் என்றால் அவனுக்கு நிரந்தரமாக பசியை ஆற்றுகிறாய் என்று அவர்கள் சொல்வார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தீம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க வரவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறனா அவனுடைய அந்த வேளை சாப்பாடு பசியை நம்ம போக்குறோம், அவ்வளோதான். அவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவனை இனிமேல் பிச்சை எடுக்காத அளவுக்கு அவனை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நாலேஜ் அவனுக்கு கொடுத்துட்டாக்கா அவன் சம்பாரித்து அவன் பொழைச்சி கொள்வான். அவன் பிச்சை எடுக்க மாட்டான். இதுதான் உண்மையான சத்தியம். அதனால் நீங்கள் அவங்கவுங்கள்ட்டையும் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால தான் இந்த கிறிஸ்துவத்தில் இது ஒரு பழக்கமாக இருக்குது. நமக்காக ஜெபம் பண்ணால் தான் நமக்கு விடுதலை கிடைக்குன்ற கான்செப்ட் போய் நமக்காக அடுத்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாக்கா நமக்கு விடுதலை கிடைச்சிடும்னு நினச்சிட்டு நம்ம ஒரு பொய்யான மாயான உலகத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். அன்பாலே, இன்றைக்கு உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாக்கு தத்தத்தை வாங்கி நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டால்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்தவர்களே நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
அடுத்த ஊழியக்காரிலே நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்கு எப்போ நேரடியான தொடர்பு வரும்? ஆண்டவரோடு நீ நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது அவர் உன்னோட இடைப்படுவார் என்று சொல்லி சத்தியத்தை உட்காந்து இப்போ உட்காருங்க அப்படின்னு சொல்லி சத்தியத்தை பைபிள் எடுங்கன்னு சொல்லி சத்தியத்தை கற்றுக் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவரிடத்துல பேசினேன். அப்போ அவர் சொன்னார், என் கண்ணை திறந்துட்டீங்க, ஆவிக்குரிய கண்ணு, இனி நான் இச்சையில் விழுவ எனக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா சத்தியத்தை நான் அறிந்து விட்டேன், என்னை சத்தியம் விடுதலையாக்கும், கண்டிப்பாக நான் விடுதலை அடைந்து உங்களுக்கு நான் அடுத்த முறை நான் ஃபோன் பண்ணுறேன்னார். அன்பாலே, இன்றைக்கி எப்படி இச்சையிலிருந்து நீ விடுதலை ஆகணும் என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் 2 மணி நேரம் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். வேறு ஒன்றும் நான் செய்யலை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரத்தில் தான் அவருக்கு நான் நடத்தினேன். இந்த 2 அதிகாரத்தில் அவர் படித்து பார்த்துட்டு அதை அவர் அறிந்து கொண்டு உண்மையிலே அவர் கண்ணு கலங்கி சொன்னார், நான் எத்தனையோ பாஸ்டர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டேன், எத்தனையோ பாஸ்டர்கிட்ட பேசிட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு விளக்கம், இப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்கான விளக்கத்தை யாரும் கொடுக்கவில்லை. எனவே பாஸ்டர், உங்கள் ஊழியம் சிறக்கணும், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களை நான் ஒரு நாள் நேரிலே சந்திக்கிறேன் என்று சொன்னார். அன்பாலே, ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம இன்றைக்கி பிச்சை போடுற மாதிரி என்ன செய்கிறோம், ஒரு வேளை ஒரு துண்டு மீனை போட்டுடுறோம். மீனை பிடிக்க கற்றுக் கொடுங்கள். ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அவங்களுக்கு பர்மனெண்ட்டு விடுதலை என்னவோ அந்த விடுதலைக்கான வழியை காட்டி கொடுங்கள். சும்மா நானும் ஜெபம் பண்ணுறேன், காணிக்க அனுப்புங்க, எனக்கு அந்த வேலையே வேண்டாம். ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அந்த சத்தியம், அந்த வசனம் நம்மளை விடுதலையாக்கும். அன்பாலே, இன்றைக்கு நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது பகுதியாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்னவென்றால் பாருங்கள், மத்தேயு கூட என்னோடு கூட திருப்புங்கள். அதாவது 13வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசித்து அந்த பகுதியை நாம் தியானிப்போம். கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம தியானிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ சத்தியங்கள் இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், இயேசு பிலிப்பு செகரியாவின் திசையிலே வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் சானகன் என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், வேறு சிலர் எலியா என்றும், அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்கிறார் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். இங்கே என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இயேசு ஆண்டவர் சொல்கிறார், என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கு சீஷர்களிடத்திலே கேட்கிறார். இன்றைக்கி நாம் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் கேட்கணும். ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உன்னை குறித்து அடுத்தவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ நான் அறிந்து கொண்டால்தான் நம்மளை நாம் திருத்தி கொள்ள முடியும். அது இல்லாமல் என்னை குறித்து யார் என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டோம்னாக்கா நாம் அந்த பந்தம் இல்லாமல் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளருவோம். ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் ஒழுங்காக வளர வேண்டும் என்றால் அடிக்கடி நம்ம தற்சோதனை பண்ணி கொள்ள வேண்டும். நம்மளை யார் என்று இந்த உலகம் சொல்கிறது, நம்மளை பற்றி என்ன பேசுகிறது, நான் யார், எதை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன், உலகம் நம்மகிட்டேருந்து என்ன கற்றுக்கொள்கிறது, இல்லது உலகத்தில் இருக்கிற மக்கள் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்கிறார், இதை நாம் லிசன் பண்ண வேண்டும். அன்பாலே, இயேசு கிறிஸ்து அதை தான் இங்கே கற்றுத்தரார் நமக்கு. ஒவ்வொரு பாஸ்டர் குறித்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் அவர் என்ன செய்வார், அவர் பாட்டினே இஷ்டத்துக்கு நடப்பார். ஆனால் உலகத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க, கதையாக கட்டி விடுவாங்க. அன்பாலே, கடைசியில் அவர் எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு அழுத பாஸ்டர்கள் எல்லாம் நான் அறிவேன். ஐயோ, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க, என் ஊழியத்தை கெடுத்துட்டாங்க. அன்பாலே, கொஞ்சம் ஆரம்பத்திலே நம்ம உஷாரான, என்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது, என்னுடைய போதனை எப்படி இருக்கிறது, நான் வழிநடத்துதல் எப்படி இருக்கிறது, ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள், கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி அதுதான் இயேசு ஆண்டவர் கேட்குறார், என்னை யார் என்று சொல்கிறார்கள்.
அநேகர் விதமாக சொன்னாங்க. தீர்க்கதரிசின்னாங்க, எலியான்னாங்க, எரேமியான்னாங்க. ஆனால் பேதுரு மட்டும் அழகாக சொன்னார், நீ தேவனுடைய குமாரன் என்று. அன்பாலே அதுதாங்க ஹைலைட்டு. அப்போ அதுதான் பேதுரு அவர் பாராட்டார். சபாஷ் பேதுருவே, உனக்கு இது மாமிசமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகமே உனக்கு வெளிப்படுத்த. இன்னைக்கு இந்த அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று இன்னைக்கு விசுவாசிக்காமல் எத்தனை பேர் இன்னைக்கு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை மார்க்கத்தார்கள், இன்னைக்கு எத்தனை மதத்தினர்கள் இன்னைக்கு இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை அறியாதபடிக்கு இயேசு ஒரு கிறிஸ்துவ கடவுள் என்று வணங்கி கொண்டு புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை வணங்குகிறவர்களே இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாலே, இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் வார்த்தையாகிய தேவன். அவர்தான் வார்த்தையாகிய தேவன் மாமிசத்திலே குமாரனாக வெளிப்பட்டார் என்று யோவான் 1 நம்ம அழகாக பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதின அந்த யோவான் கரெக்டாக சொல்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தார். அப்போ வார்த்தையாகிய குமாரன் தான் மாம்சமாக வெளிப்பட்டார் என்று அழகாக சொல்றார். அப்போ இதை தான் பேதுரு இங்கே சொல்றார். அதுதான் சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனை ஆகிய கிறிஸ்து என்றார். கிறிஸ்து என்றால் கிரேக்க சொல், விடுதலையாக்குகிறவர் அல்லது இரட்சகர் என்று அர்த்தம். எபிரேயத்திலே மேசியா என்று சொல்லுவார்கள். அப்போ இயேசுவே மேசியா, இயேசுவே கிறிஸ்து அப்படின்னாக்கா இயேசுதான் விடுவிக்க வந்தவர், விடுதலை நாயகன். அன்பாலே, இது தெரியாமல் தான் இன்றைக்கி அநேகர் விடுதலை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இயேசுகிட்ட வந்தும் விடுதலை பெறாமல் எத்தனை கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதே போல் எத்தனை சகோதரர்கள் இச்சையிலிருந்து விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை தெரியும், ஆனால் விடுதலை இல்லை. ஏன்? அடிக்கடி நான் சொல்லுவேன், மத்தேயு 11:28 தான். மத்தேயு 11:28ன்னு சொன்னாக்கா எல்லா சபையிலையும் மனப்பாடமாக சொல்லுவாங்க. வருத்தப்பட்டுன்னு ஆரம்பித்தா என்ன சொல்லுவீங்க? அடுத்த நிமிஷம் கடன்னு சொல்லி முடிச்சுடுவீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அந்த வசனம் மனப்பாடமாக அறிந்த கிறிஸ்தவர்கள் ஆனால் இளைப்பாறுதலை பெற்றீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டால் எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. அதனால இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கிறிஸ்துவ குடும்பத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் கண்ணீர், கவலை, கஷ்டம், பாவம் தலை தூக்கி ஆடுகிறது, தலைவிரித்து ஆடுகிறது. ஏன்? சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. அன்பாலே, இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், இயேசுனுடைய போதனையை அறியவில்லை. அதனால் தான் சொல்லுவேன், உனக்கு வேதனை, இன்னும் கஷ்டம், இன்னும் பிரச்சனைன்னு. அன்பாலே, இங்கே அதான் சொல்கிறார், இயேசு தன்னை யார் என்று அறிந்து கொண்டார். இன்னைக்கு நாம அறிந்து கொண்டோம். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவனுடைய போதனையை அறிந்திருக்கிறேனா? மத்தேயு 29 நம்ம 11:29 அறிந்திருக்கிறோமா? மத்தேயு 11:29 என்ன சொல்லுது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். இளைப்பாறுதலுக்குண்டான ரகசியத்தை அங்கே வைத்திருக்கிறார் 29. ஆனால் அந்த சத்தியத்தை அறிந்தால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். அதான் சொல்றாரு, இயேசு என்னை யார் என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறார். நான் தான் குமாரன், நான் தான் விடுவிக்கிறவர். ஆனால் இயேசுகிட்ட வந்தால் மட்டும் விடுதலை கிடைக்காது. இயேசு சொன்ன போதனையை அறிந்தால் என்றால், அதன்படி வாழ்ந்தால் என்றால் உனக்கு விடுதலை கிடைக்கும் என்பது தான் சத்தியம். அதுதான் உண்மை. இன்னைக்கு அப்போ நம்ம யார், நான் யார் என்பதை நீ அறிந்து கொண்டால்தான் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா, கிறிஸ்து சொன்ன வேதத்தை அறிந்த வேத பாரகனாக இருக்கிறனா என்று தேறின வேத பாரகனாக இருக்கிறனா நீ அறியணும். ஒன்றை நீ அறிந்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். அன்பாலே, இன்னைக்கு இயேசு தன்னை அடிக்கடி யார் என்பதை அறிந்து கொண்டே வந்தார். நீ நானும் அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை யார் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நாம் விடுதலை பார்க்கறதுக்கு உண்டான சத்தியத்தை நமக்கு தெரிவிப்பாராக. நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.